இந்த நேரம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 17ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம். எசேக்கியேல் 17 அதனுடைய 24. அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் வார்த்தைகளையும் ஆண்டவர் எதெல்லாம் சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுகிற ஆண்டவர். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உங்களுக்கு முன்பாக இதற்கு முன்பாக சொன்ன ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகளை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் ஜெபத்தில் தனியாக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் இந்த மாதம் நிறைவேற்றுகிற மாதமாக இருக்கும். இந்த மாதம் நிறைவேற்றி அதை கண்கள் காண்கிற மாதமாக இருக்கும். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறத நீங்கள் பார்க்க முடியும். இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன், இதை சொன்னேன், செஞ்சிட்டேன் அப்படிம்பார். இது ரிப்பீட்டடாக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வருகிறத நம்ம பார்க்க முடியும். என்ன சொன்னேனோ அதை நிறைவேற்றினேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நான் என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு சொன்னதை நான் நிறைவேற்றினேன். அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீதி நியாயங்களை கற்றுக் கொடுப்பான். நான் அவனுக்கு சொன்னேன், அவனுக்கு நான் என்ன சொன்னேனோ அதை கர்த்தர் அவருக்கு நிறைவேற்றினார் என்று போடப்பட்டிருக்கிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலையும் சரி, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் சொன்னதை உனக்கு செய்வேன் ஈசாக்குக்கு சொல்கிறார். யாக்கோபுக்கு வரும்போது சொல்கிறார், உன் தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொன்னதை நான் நிறைவேற்றி அதை உன்னை விட்டு விலகாதபடி உன்னை கைவிடாதபடி நான் உனக்கு சொன்னதை என்ன சொன்னேனோ அவங்களுக்கு என்ன சொன்னேனோ அதை நான் உனக்கு நிறைவேற்றுவேன். யோசேப்பு அவன் ஜெபம் பண்ணும்போதும் மக்கள்கிட்ட சொல்லும்போது அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவா. எங்கள் அப்பாவுக்கு என்ன சொன்னீங்க, எங்கள் தாத்தாவுக்கு என்ன சொன்னீங்க, எங்கள் பூட்டனுக்கு என்ன சொன்னீங்க, அதையெல்லாம் சொன்னதை இன்னைக்கு கண்கள் காணும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நிறைவேற்றுவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை சுதந்தரிக்க போகும்போது யோசுவாவுக்கு சொன்னது தான், எங்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்கிற தேவர்களுக்கு பிதாக்களுக்கு சொன்னதை நாங்கள் இன்றைக்கு நிறைவேற்றி அதை வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும்படி தேவன் எங்களுக்கு செய்தார் என்று போடப்பட்டிருக்கிறார். அப்படின்னா இந்த மாதம் என்ன மாதம் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் இதுவரைக்கும் சொன்னதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற மாதமாக இருக்கும். இதுவரைக்கும் தேவன் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் நல் வார்த்தைகளையும் தேவன் நிறைவேற்றுகிற மாதமாக இருக்கும். அதையெல்லாம் உங்கள் கண்கள் காண்கிற மாதமாக இருக்கும். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? எதை சொன்னாரோ வாக்குத்தத்தமே சுதந்தரிக்கிற மாதமாக இருக்க போகிறது. எல்லாம் சொன்னது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் மாதம் தேவன் நம் கண்கள் காணும்படி தேவன் செய்வார். வேதவசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 15:29 வாசித்தார், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறது இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷனும் அல்ல என்றார். அவர் ஏதாவது சொல்லிட்டு நம்ம தேவன் ஜெயபலமானவர், அவர் ஏதாவது சொல்லிட்டு மனஸ்தாவெல்லாம் பட மாட்டார். அதுதான் என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் எதையும் குறித்து அப்படி மனஸ்தாவெல்லாம் பட மாட்டார். சொன்னார்னா செய்கிற தெய்வம், இல்லைன்னா அவர் நம்ம ஆண்டவர் சொல்ல மாட்டார். மனுஷன் சொல்லுவான், அவன் செய்ய மாட்டான். மனுஷன் சொல்லுவான், அவன் சில நேரம் மறந்துடுவான். நீங்கள் தானே சொன்னீங்க, சொன்னோம், ஆமாம். உலகம் அப்படி தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எதை சொன்னாரோ
அதை கண்டிப்பாய் நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்தார். சாலமோன் பாருங்க, ராஜாவாகும்போது அவன் சொல்லுகிறான், அவர் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், இஸ்ரவேலின் கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றினார். எங்கள் அப்பாவுக்கு சொன்னார், இன்னைக்கு நான் நிறைவேற்றிட்டார் எனக்கு பார்த்து. அதுக்கப்புறம் அந்த 18-19 வசனங்களில் மீண்டும் சாலமோன் சொல்லுகிற வார்த்தை, தாவீதின் சிங்காசனத்தில் தொடர்ந்து ராஜா இல்லாதபடி இல்லை, தொடர்ந்து கர்த்தர் அதை சொன்னார், அதை செய்து கொண்டே இருக்கிறார். என்னென்ன வாக்கினால் சொன்னாரோ அதெல்லாம் கர்த்தர் கரத்தினால நிறைவேற்றுவார். உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் சொன்னாரோ, வார்த்தையை கொடுத்தாரோ, இந்த மாதம் தம்முடைய கரத்தினாலே உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். இந்த மாதம் நீங்க சுதந்தரிப்பீர்கள், கரத்தினாலே நிறைவேற்றி ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 34 36 வசனம். இந்த வசனம் எல்லாமே வாக்கு தத்தங்கள் தான். அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறத பாருங்களேன், வாசிக்க கேட்போமா? எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம், ஒவ்வொரு வார்த்தையும் அதில் வாக்குத்தத்தமாக இருக்கும். 36, 34 36 வசனம். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பாழாய் கிடந்ததற்கு பதிலாக இனி பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் பயிரிடப்படும். ஒண்ணு. ரெண்டாவது, பாழாய் கிடந்தது ஏதேன் தோட்டத்தை போல ஆயிற்று. ரெண்டாவது. மூன்றாவது, அவாந்தரம் பாழும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளா மாறுச்சு. 4, குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். 36, கர்த்தராகிய நான் நிர்மலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? அல்லேலூயா. இதை சொன்னேன், இதை செய்வேன். எதெல்லாம் பாழா இருந்துச்சோ, எதெல்லாம் விழுந்து போயிருந்ததோ, எதெல்லாம் இது யூஸ்லெஸ் இல்லைன்னு நினைச்சாங்களோ, அதை எல்லாவற்றையும் நான் மீண்டும் கட்டுவேன். இதை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதம் அதை செய்வேன். இடிந்து போனதை, விழுந்து போனதை, பாலாய் போனதை, உபயோகமற்றதை எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமானவைகளை மீண்டும் கட்டுவேன். அதை பயிரிடுகிற ஒரு தோட்டமா, அது என் நிலமா மாற்றுவேன். அதை மீண்டும் அரணிப்பா மாற்றுவேன். அதுல ஜனங்கள் குடியேறுவார்கள். அப்படின்னா இந்த இடத்துல வாழவே வழியே கிடையாதுன்னு சொல்லுகிற இடங்கள்லாம் இருந்தது. ஆனா இந்த மாதம் எல்லாவற்றையும் கர்த்தர் தலைகளா மாற்றி இதை சொன்னேன், இதை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பா. ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பா செய்ய போறேன். 37ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். எசேக்கியேல் 37, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். இது ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டா சொல்றாரு. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். இதை நான் சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆவியை வைப்பேன், நீங்க இன்னைக்கு உயிர் அடைவீர்கள். இந்த மாதம் ஸ்பிரிச்சுவலா கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம் மீது வைக்க போகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதை நான் சொன்னேன், இதை நான் செய்வேன். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 24 28 வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், அவன் தான் இருப்பான். அடுத்த வசனம், நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள்.
நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்களை தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தின் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். 28ஆம் வசனம், இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளி பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். ஆண்டவர் இதை சொன்ன என்ன செய்வாரா? நிறைவேற்றுவார். நான் சொன்ன இந்த 3 வாக்குத்தத்தங்கள், எசேக்கியேல் 34, 37, எல்லாம் நான் சொன்ன இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் திருப்பி திருப்பி ஒரு காரியம் வரும். நான் அவர்களுக்கு முன்பாக இதை செய்தேன் அப்படின்னு இருக்கும். சத்துருக்களுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக. திரும்பி இந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக போங்களேன். 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதில் ஒரு வசனம் வார்த்தை இருக்கு, உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்துவேன். நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டு போனதை தலைக்க பண்ணுவேன் என்று வெளியின் விருட்சங்கள் எல்லாம் தெரிய வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் வாக்குத்தத்தம் வாங்கியிருப்பீங்க, இனி கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறதெல்லாம் எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இதுவரை வாங்கியிருப்பீங்க, இதுவரைக்கும் கர்த்தர் சொல்லியிருப்பார், எல்லா வெளிய விருட்சங்களுக்கும் தெரிய வரும். இனி கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதையும் அவர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளையும் அவர் உங்களுக்கு காண்பிக்கிற ஆசீர்வாதங்களும், அது ஆவிக்குரிய உலக சரீரமாக இருக்கலாம். சத்துருக்கள் எழும்பி வந்தாங்கல்ல, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 25 ஈசாக்கு பெயர்சபாவுக்கு வந்தபோது அங்கே ஒரு பலிபீடம் கட்டி தன்னுடைய குடும்பத்துக்கு கூடாரம் போட்டு மிருகத்துக்கு துறவை தோண்டி முடித்தான். அப்பொழுது அபிமெலேக்கரும் கேருரா மேய்ப்பரும் ஈசாக்கை பார்த்து, தேவன் உம்மோடு கூட இருக்கிறாராமே, நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்றாராமே, உம்மோடு நாங்கள் உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறோம் என்று அங்கே இருக்கிற எல்லாரும் கேள்விப்பட்டு வந்தது போல அங்கே 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தின் 13, 14, 15 வசனத்தில் வாசித்தா, எபனேசர் உதவி செய்ய வல்லவரா இருந்தா தாழ்த்தப்பட்ட போன எல்லா இடங்களிலும் சத்துருக்கள் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினார்கள். இழந்ததை எல்லாவற்றையும் திரும்ப எக்ரோன் மட்டும் இருக்கிற பட்டணத்தை திருப்பி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிறது மாத்திரம் உங்களுக்கு மாத்திரம் அல்ல, நிறைவேற்றுகிறதை நீங்கள் சுதந்தரிக்கிறதை சத்துருவின் கண்களும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கண்கள் காணும்படி கர்த்தர் இந்த மாதம், நல்லா ஒரு நிமிஷம் கைகளை தட்டி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்களே ஜெபம் பண்ணுங்க அந்நிய பாஷையில். ஹல்லேலூயா. நான் சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன். ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னீங்களோ அதை இந்த மாதம் நீங்க நிறைவேற்றி தர போகிறீர். அதை நான் சுதந்தரிக்க போகிறோம். சுதந்தரிக்கிறதுனா அது சீக்கிரட்டா இல்ல, எல்லா கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமாய் இருக்கும்படி சகல விருட்சங்களுக்கு முன்பாக இது தெரிய வரும். ஆண்டவரே, உயர்ந்தவனை தாழ்த்தி தாழ்ந்தவனை உயர்த்தி பட்டு போனதை தலைக்க பண்ணி தலைத்ததை பட்டு போக பண்ணி பலன் உள்ளவனுக்காகவும் பலனற்றவனுக்காகவும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இந்த மாதம் கர்த்தர் எங்களை அப்படி ஆசீர்வதிக்க போகிறீர் எல்லா கண்களுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. இதை சொன்னேன், அதை நிறைவேற்று கண்டிப்பா செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் 11ஆம் அதிகாரம், யோவான் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 42ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இதை சொன்னேங்கிறார். எதை சொன்னாரு? இயேசு லாசருவின் கல்லறைக்கு முன்னாடி போய் நின்னுட்டு இதை சொன்னேன் ஆண்டவரே, ஏன்? நீர் எப்போது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கிற எல்லா ஜனங்களும், அப்படின்னா
வெளியின் இருக்கிற எல்லா விருட்சங்களும் காணும்படிக்கு, அவங்களுக்கெல்லாம் தெரியும்படிக்கு, சகல ஜனங்களும் காணும்படி, சகல ஜனங்களும் விசுவாசிக்கும்படி, சகல ஜனங்களும் நம்பும்படி, நீர் எனக்கு செவி கொடுக்கிறத, நான் உம்மை ஆராதிக்கிறத, நான் உம்மை தொழுது கொள்றத, நான் உமக்காக ஜீவிக்கிறத, நான் உமக்காக நீதி நியாயத்தோடு நடக்கிறத, நான் உமக்காக ஊழியம் செய்கிறத, இதெல்லாம் நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமமாக இருக்கிறேன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் இதை சொன்னேன். என்ன சொன்னாரு? லாசரு மரிச்சாச்சு, 4 நாள் ஆச்சு, நாருமே இயேசு ஏற்கனவே வியாதியாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இன்னும் 2 நாள் அங்கே தங்கினார்ன்னு இருக்கு. லேட் பண்ணுறாரு, டிலே பண்ணுறாரு. அவர் டிலே பண்ணுறாருன்னு தெரிஞ்சும் அவர் போகிறாரு. திருப்பி 4 நாள் கழிச்சு அவன் நித்திரையாக இருக்கிறான், மரிக்கவில்லை. இயேசு புறப்பட்டு போகிறாரு. மார்த்தாள் வருகிறாள், மரியாள் வருகிறாள். அது ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. அழுதாங்க, ஜெபம் பண்ணா. இயேசு யூதர்களை கண்டு ஆவியில் கலங்கி இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். வாங்க எங்கே வச்சிருக்குன்னு போய் பார்ப்போன்னாரு. அப்போ ஒரு கல் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். அதை தான் வேதம் சொல்லுகிறார். 39 41 வசனம் பாருங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவனை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுதே நாருமே 4 நாளாயிற்றே என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். 41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன இயேசு சொன்னாரு? நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவரே நீர் எனக்கு எப்போதும் செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதை இந்த ஜனங்கள் எல்லாரும் விசுவாசிக்கும்படி இதை சொன்னேன். எதை சொன்னேன்? கல்லை எடுத்து போடுங்கன்னாரு. 2வது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதனால தான் இதை சொல்லியிருக்கேன். ஆண்டவரே எல்லா கண்களுக்கு முன்பாக இந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செஞ்சிருங்க. அடுத்த அந்த கடைசி வசனம் சொல்லுகிறது 43 45. லாசருவே வெளியே வா, உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலைகளும் கட்டப்பட்டிருந்தது, முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அல்லேலூயா. இந்த மாசம் கர்த்தர் நமக்கு செய்யறத பார்த்து நமக்கு ஆண்டவர் செய்யறத நன்மைகளை சுதந்திரிக்கிறத மற்றவர்கள் பார்த்து அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் மாறப்போகிற வாசமா இருக்கும். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எதை சொன்னாரோ அதை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதியிலேருந்து 3 வேர்டு, அதை நீங்கள் இந்த மாதம் அபியாசப்படுத்தணும். ஆண்டவர் சொல்கிறார், இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். ஓகே, அதை சொன்னார்னா விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை காண்பாய். 3 காரியம். மார்க் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். முதலாவது காரியம், எவனாகிலும் இந்த மழையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுகிறேன், விசுவாசம் அப்படின்றது மட்டும் இல்லை. எப்படி விசுவாசம் வேணுமா? சந்தேகம் இல்லாத விசுவாசம் இருந்தா அவர் என்ன சொன்னாரோ அது இந்த மாதம் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். ஆம், சந்தேகம் அதுதானே நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது இல்லை? சந்தேகம் தானே நம்ம வாழ்க்கையிலேயே சீக்கா இருக்குது. யாக்கோபு எழுதும்போது சொல்லுகிறார், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலைக்கழிக்கப்படுகிற அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறான். கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது பெறலாம் என்று அவன் நினைச்சு கூட பார்த்துடாதீங்க, மைண்ட்ல கூட யோசிச்சிடாதீங்கன்றார். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலைக்கழிக்கப்படுகிற அலைகளுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே வரும், அவரும் போயிடும். விசுவாசம் வரும், போகும். ஜபம் வரும், போகும். சபைக்கு வரும், போகும். தோத்திரம்.
அவன் எதையாகிலும் தேவனிடத்திலிருந்து பெறலாம் என்று நினைச்சற கூட பண்ணிடாதீங்க. பெறலாம் நினையாதிருப்பானாக. நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதை சொன்னாரே, அதை நிறைவேற்றுவேன்றாரே, இந்த மாதம் நான் சுதந்திரிப்பேன். எப்படி பெற்றுக்கொள்ளுவீங்க? எப்படி சுதந்திரித்துக் கொள்ளுவீங்க? சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். உங்க விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும்? கொஞ்சம் கூட சந்தேகம், எவ்வளவு சின்ன ஒரு விதை, கடுகு விதை, அந்த விதையளவு விசுவாசம் இருந்தாலே இந்த மழையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது விழுமானால், உங்களுக்கு எல்லளவு சந்தேகம் இருந்தாலும் கர்த்தர் நிறைவேற்றி தர முடியாது, சுதந்திரிக்க முடியாது. உங்க விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும்? இந்த மாதம் சந்தேகமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட சந்தேகப்பட்டிருக்காதீங்க. அவர் சொன்ன சந்தேகம், அவர் கரெக்டாக செஞ்சிருவார். நம்ம சில ஆளை சொல்கிறோம்ல, மனுஷனே சொல்கிறோம். அவர் தெய்வம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். அவர் சொன்னார்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இந்த மாதம் கொஞ்சம் கூட வலது கரத்தை உயர்த்துங்களேன். ஆண்டவரே, என் ஜீவியத்தில் எந்த விதத்திலும் நான் சந்தேகப்பட மாட்டேன், நான் விசுவாசிக்க போகிறேன். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, சந்தேகம் இல்லாத விசுவாசம். என் பிள்ளைக்கு செய்வார், என் மனைவிக்கு செய்வார், என் புருஷனுக்கு செய்வார், என் பிஸ்னஸில் கத்த செய்வார், எங்கள் ஊழியத்தில் கத்த சொன்ன வாக்குத்தத்தங்கள் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி தருவார். எனக்கு சொன்னீங்க இந்த மாதம் நான் சுதந்திரிக்க போகிறேன், எனக்கு குழந்தை தருவேன்னு சொன்னீங்க இந்த மாதம் நான் சுதந்திரிக்க போகிறேன், எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொன்னீங்க, இந்த எல்லையை தாண்டுவேன்னு சொன்னீங்க, இந்த நன்மை நான் நிரப்புவேன்னு சொன்னீங்க, நான் நிறைவேற்றுறதை நான் பார்க்க போகிறேன், சுதந்திரிக்க போகிறேன். ஆனால் அது சந்தேகமே இல்லாமல் அந்த விசுவாசத்தின் ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. விசுவாசம் ஆவியின் கனியிலையும் இருக்கு, ஆவியின் வரத்திலையும் இருக்கு. என்ன விசுவாசம் எதுல இருக்கு? ரெண்டுலையுமே இருக்கிற ஒரு மேட்டர்னா விசுவாசம் தான். ஆவியின் கனியிலையும் இருக்கு, ஆவியின் வரத்திலையும் இருக்கு. அதை எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துறாரு பாரு. இன்னைக்கு சந்தேகம் இல்லாமல் ஒன்று விசுவாசி. ரெண்டாவது மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, நின்று ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். ரெண்டாவது சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது. எப்படியா? நீங்க ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ. அப்போ ஜெபம்னு ஒன்று இருக்குல்ல, ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்போது விசுவாசம் ஒன்று இருக்குது, அது மெயின் ஃபெய்த்து. அந்த விசுவாசம் சந்தேகம் இல்லாமல் இருக்கணும். ரெண்டாவது ப்ரேயர்னு ஒன்று இருக்கணும். இந்த மாதம் ஏற்கனவே இருக்கும், ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகட்டும். ஆமென் சொல்லுங்க. ப்ரேயர் கொஞ்சம் அதிகமாகட்டும். நம் ஜெபம் பண்ணும்போது உங்கள் தனி ஜெபம் அதிகமாகட்டும், உங்கள் குடும்ப ஜெபம் கண்டினியூ ஆகட்டும். குடும்ப ஜெபம் இல்லாத இடங்க வீட்டில் குடும்ப ஜெபம் வரட்டும். கணவன் மனைவி கையப்பிடிச்சு ஜெபம் பண்ணுறது இருந்துச்சு, அப்பப்போ ஜெபிப்பேன், இல்லை இனி தொடர்ந்து நடக்கட்டும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் ஜெபிக்கணுன்ற ஒரு காரியம் இருக்க. ஜெபமே இல்லாமல் அவர் சொன்னதை தைவார்னா எப்படி செய்வார்? How is it possible? நீங்கள் ஜெபிக்கணுமே. நீங்கள் தேவ சமூகத்தில் பிசாசு மெயினாக வாக்குத்தத்தத்தை தடை பண்ணுகிறவனா இருப்பான். நீங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதாது, ஜெபம் என்கிற ஒரு விஷயம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கணும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ரத்தம் மாதிரி. எப்படி ரத்தம் அப்படின்னா, ரத்தத்தில் தான் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அப்போ ஜெபங்கிறது உயிர். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு ஒரு குருடன் கத்துனான்னா அவனுடைய கண்டினியூ ப்ரேயர் இல்லை, தொடர்ந்து ஏசப்பாட்டை கத்திக்கிட்டே இருக்கான், ஜெபம். கானானிய ஸ்திரீ தொடர்ந்து இயேசுட்ட போராடினான்னா அவளுடைய ஜெபம். பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல, அதெல்லாம் சரிதான் ஆண்டவரே. மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையை நாய்க்குட்டிகள் தின்னுமே. காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன், ஊழியவர் இருக்கும் வரேனே, அதெல்லாம் அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் இந்த அம்மா விடாமல் போராடுது. இந்த மாதம் விடாமல் ஜெபம் பண்ணணும், தொடர்ந்து ஜெபிக்கணும், பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் இந்த மாதம் போராடணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கண்கள் பார்க்கிற வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணுவோம், சுதந்தரிப்போம். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேனே,
மார்க் 11ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இயேசு இதெல்லாம் ஒரு கண்டினியூட்டியாக தான் பேசிட்டே இருப்பார். பார்த்துருக்கீங்களா? ஒரு காரியம்னா ஒரு காரியத்தை தொடர்ந்து அடுத்தது எல்லாமே ஒன்றுக்கொன்று பிணைந்து இணைந்து தான் இருக்கிறது. விசுவாசிக்கணுங்கிறாரு, சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணுங்கிறாரு, அதில் ஜெபம் பண்ணணுங்கிறாரு. அந்த ஜெபத்தில் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணுமா? இந்த பிளேம்லெஸ் ப்ரேயர்ன்னு இருக்கு பாருங்க, குற்றமற்ற ஜெபம் இல்லை. அப்படியே இருதயம் சின்ன பிள்ளைய போல மாறிடணும். பல பேர் மேலே இருக்கிற கசப்பு, பல பேர் முள்ள வருத்தம், அதெல்லாம் மனசில் வச்சுட்டு நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போது இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? யாரையும் மன்னிக்க முடியலையா? மன்னிக்கணுங்கிறாரு. காணிக்கை செலுத்து வர்றதுக்கு முன்னாடி, காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி காணிக்கை வச்சுட்டு போய் மன்னிப்பு கேட்டுட்டு ஒப்புரவாயிட்டு அதுக்கப்புறம் காணிக்கை செலுத்து. அதுதான் ரொம்ப எனக்கு பிடிக்குதுங்கிறாரு. அப்போது நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும்? பிளேம்லெஸ் ப்ரேயர். ஆமாம், ஒரு குற்றமற்ற ஜெபமாக மனசு அப்படி ஃப்ரீயாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும். கசப்பு, வைராக்கியம், எரிச்சல், முறுமுறுப்பு, இந்த பல மேலே இருக்கிற போராட்டம் இதெல்லாம் வச்சுட்டு சில நேரம் தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டோன்னு அதுதானே வருது நமக்கு. சில நேரம் அதெல்லாம் இல்லாதபடி நம்ம தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், மன்னிப்பு நம்ம மன்னிக்கிறதையும் இருக்குது, மற்றவங்க நம்மளை மன்னிக்கிறதும் இருக்குது, நம்ம மன்னிக்கிறது இருக்குது, மன்னிப்பு கேட்குறதும் இருக்குது. நம்ம சிலட்ட மன்னிப்பு கேட்டா நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாலண்டியராக போய் நான் தப்பே பண்ணலை, நான் எதுக்கு பேசணும், மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு போய் கேட்டு பாருங்கள். மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்டு பாருங்கள். அதில் கிடைக்கிற பிளெஸ்ஸிங் வேறு எதுலையுமே இருக்காது. நீங்கள் அந்த ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள், என்னவோ பரலோகமே போயிட்டு வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே வரும். பார்த்துருக்கீங்களா? சில நேரம் அப்படி இருக்கும், மனசே ரொம்ப இது தெரியாமல் கழுத இவ்வளோ நாள் வாழ்ந்து இறுக்கமாக வாழ்ந்துட்டேனேன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் இருந்திருக்கு, எனக்கு இருந்திருக்கு. நான் சொல்கிறேன், சில நேரம் என்னப்பா அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இருதயமே அப்படி கொஞ்சம் ஃப்ரீயான போல இருக்கும். இருதயத்தின் கடினங்கள்லாம் மாறி ஆண்டவர் நம்ம லகுவாக மாற்றிடுவார். நான் சொல்கிறேன், கர்த்தர் எல்லா விருட்சங்களுக்கு முன்பாக கர்த்தர் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதம் நிறைவேற்ற போகிறார். விசுவாசமாக இருங்க, சந்தேகப்படாமல் விசுவாசிங்க, அதில் ஜெபத்தோடு விசுவாசிங்க. ஜெபம் பண்ணும்போது இருதயத்தில் சுத்த இருதயத்தோட ஜெபம் பண்ணுங்க. எந்த விதத்திலையும் யாரை குறித்த கசப்பு, வைராக்கியங்கள், இப்போது அடுத்தவங்களை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கும் போது தான் சில நேரம் இருக்க வந்துடுது. இல்லை நம்ம இங்கே பேசுகிறோம் ஒரு ஆளை, அந்த ஆள் இல்லாத ஒரு ஆளை பற்றி அந்த இடத்துல பேசி பாருங்கள், நம்ம இருதயமே கஷ்டமாயிரும். பார்த்துருக்கீங்களா? அந்த இடத்த விட்டு நகண்ட உடனே அடுத்த ஆளை பற்றி கொஞ்சம் நேரம் குறை பேசிகிட்டே இருந்துட்டு அப்படி பாருங்கள், கொஞ்ச நேரம் மனசுக்கு ஏதோ பாரமாக இருக்கும் பாருங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது ஃப்ரீயாக ஜெபிக்க பழகணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதம் அதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.